பங்குச் சந்தையில் ஆரம்பிக்க 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. புரோக்கர், ட்ரேடிங் அக்கவுண்ட், டிமேட் அக்கவுண்ட். இவை என்ன என்பதை எளிதாக பார்ப்போம். 1. புரோக்கர் அல்லது தரகர். தரகர் அல்லது பங்குத் தரகர் என்பவர் பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்ய முதலீட்டாளர்களுக்கும் சந்தைக்கும் இடையே இடைத்தரகராக செயல்படுபவர். அவர்கள் செதியின் கீழ் பதிவு செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்காக பங்குகளை வாங்கவும் விற்கவும் உரிமம் பெற்றவர்கள். டிமேட் கணக்கும் வர்த்தக கணக்கும் திறக்க ஒரு தரகர் அவசியம் தேவை. அவர்கள் தங்களது சேவைகளுக்காக ஒரு சிறிய தொகையை தரகு கட்டணமாக வசூலிக்கிறார்கள். 2. ட்ரேடிங் அக்கவுண்ட், வர்த்தக கணக்கு. வர்த்தக கணக்கு என்பது பங்குச் சந்தையில் பங்குகளை வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தப்படும் கணக்காகும். நீங்கள் ஒரு பங்கினை வாங்க விரும்பினால் உங்கள் வர்த்தக கணக்கை பயன்படுத்தி ஆர்டரை சமர்ப்பிப்பீர்கள். நீங்கள் ஒரு பங்கினை விற்க விரும்பினால் உங்கள் டிமேட் கணக்கிலிருந்து பங்குகள் எடுத்துச் செல்லப்பட்டு வர்த்தக கணக்கு மூலம் விற்பனை செய்யப்படும். பணம் வரவு செலவு. உங்கள் வங்கிக் கணக்கு வர்த்தக கணக்குடன் இணைக்கப்பட்டு வர்த்தக பணப்பரிமாற்றங்கள் நடைபெறும். 3. டிமேட் கணக்கு. பங்குகள், பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்கள் போன்ற அனைத்து நிதிக் கருவிகளையும் மின்னணு வடிவில் பாதுகாப்பாக வைத்திருக்க பயன்படும் கணக்கே டிமேட் கணக்காகும். பழைய காலத்தில் பங்குகள் காகிதச் சான்றிதழ்களாக இருந்தன. டிமேட் கணக்கு வந்த பிறகு பங்குகள் டிஜிட்டல் வடிவில் சேமிக்கப்படுகின்றன. இதனால் திருட்டு, இழப்பு அல்லது போலி பங்குகள் போன்ற அபாயங்கள் தவிர்க்கப்படுகின்றன. இந்த கணக்கை திறக்க நீங்கள் ஒரு பங்கு தரகர் மூலம் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்டை அணுக வேண்டும். வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.